மா மா என்ன விஷயம்? எதுக்கு இங்க வந்த? ஏய், பெரிய மனுஷி மாதிரி கேள்வி கேட்கறது நிறுத்து. காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கேட்டல்ல, எடுத்துட்டு வந்திருக்கேன். மா, இதுல ஒரு 30,000 காசு இருக்குமா. அவளுக்கு காலேஜ் ஃபீஸு, வீட்டுக்கு ப்ரொவிஷனு, மற்ற செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கமா. புரியுது, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்க அப்படிதானே? சரி. நீங்க என்னதான் கோவப்பட்டு வெறுத்தாலும் உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தான் ஓடி வருவேன். இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்காம என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீ என்னைக்காவது இவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா? என்னடி நான் புரிஞ்சுக்கல? என்ன புரிஞ்சுக்கிட்ட? அம்மா உன் கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவு கண்டாங்க தெரியுமா? தாரா எவ்வளவு எக்ஸைட்டா இருந்தாங்க தெரியுமா? இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருந்தா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுப்பியா? இதுல அம்மா உன்கிட்ட பேசலன்னு கோவம் வேற வருது. அவங்க கோவப்படாம வேற யார் கோவப்படுவா? அம்மா கோவம்லாம் அவளை சீக்கிரம் குறையாது. நீ வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்பு. நீயும் நல்லா பேச கத்துக்கிட்ட. 2 பேரும் இப்படியே இருங்க. நான் இல்லைன்னா சந்தோஷமா இருக்கீங்கல்ல, இருங்க. நீ சொன்னபடியே பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டமா. பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ராணி ரேவதியும் போனாங்கப்பா. இன்னும் அவங்கள காணுமே பாட்டி. இதோ அவங்களே வந்துட்டாங்கப்பா. வாங்க வாங்க, இங்க பாருங்க, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. கையோட போய் எல்லா ஏற்பாட்டையும் கரெக்டா பண்ணிடுங்க. என்ன புரிஞ்சுதா? போங்க. சரி பாட்டி. பாடி. ஏய் நில்லுங்க, என்ன அந்த பக்கம் போறீங்க? ரூம் இந்த பக்கம் இருக்கு. பாட்டி, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. என்கிட்ட கொடுங்க. நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். சரி, நீங்க போங்க. பாடி. சந்திரா, நான் போய் வேலையை பார்க்கறேன். சரிம்மா. என்ன முறைக்கிற? நீங்க அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, யார கேட்டு கட்டில கொண்டு போய் அங்க போட்டீங்க? யார கேட்கணும்? யாரடி கேட்கணும்? வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதை நினைச்சு சந்தோஷம் பண்ணாம ஏன் கட்டில தூக்கிறீங்க, ஜமக்கால தூக்கிறீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. சரி, ரேவதி, விழற மாதிரி இருக்கு பாரு, ஒழுங்கா கட்டு. நான் இன்னும் கொஞ்சம் பூ எடுத்துட்டு வரேன். என்ன இதெல்லாம்? காவியா, உங்களை தான் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? அது வந்து நான் சொல்றேம்மா. பாட்டி, என்ன பாட்டி, எதுக்கு இந்த பூவெல்லாம்? என்ன நடக்குதுங்க? நான் தான் சொல்றேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சாந்தி முகூர்த்தமா? என்ன பாட்டி நினைச்சிட்டு இருக்கீங்க? யார கேட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க? யார கேட்கணுங்கிற? கல்யாணம் தான் முறைப்படி நடக்கல, நடத்தியும் பார்க்க முடியல. இதையாவது முறைப்படி பண்ணணும்ல. இதெல்லாம் திடுதுப்புன்னு நடந்ததுனால இத பத்தியெல்லாம் யோசிக்காம இத்தனை நாளா இருந்துட்டோமா. இனிமேலும் இதை பண்ணலைன்னா பெரியவங்க நாங்க இருந்து என்னதான் பிரயோஜனம்? இதுக்கெல்லாம் கூட உங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருப்பாங்களா? இத பாருமா, மாப்பிள்ளை வர்றதுக்குள்ள நீ போய் ரெடி ஆயிடு போ. பாட்டி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? யார் ஆசைப்பட்டோ இந்த கல்யாணம் நடக்கல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இப்ப யார் கேட்டா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பக்கம் டென்ஷன் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு அவங்க வேலையை பாருங்க. பாட்டி தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றதை கேளுமா. பெரியவங்க எது சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும், கேளுமா. என்னப்பா நீங்களும் இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ராணி, ரேவதி, நீங்களாச்சும் ஏதாவது சொல்லுங்கடி. காவியா, இதுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கற? இந்த பாரு காவியா, நடந்தது நடந்து போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பக்குவமா நடந்துக்கிறதா புத்திசாலித்தனம். ராணி,
ரேவதி அவ அப்படித்தான் பேசிட்டு இருப்பா. அவளை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. போங்க போங்கங்கிறேன், போங்க. வா காவியா, வா பாடி. போமா, வா, காவியா. போ. ஆ வாங்க மாப்ள. எதுக்கு மாமா நான் வந்ததுக்கு எந்திரிச்சு நிக்கிறீங்க? உட்காருங்க. அது ஒன்றும் இல்லை மாப்ள, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இருங்க, இந்தாங்க மாப்ள. எதுக்கு மாமா திடீர்னு இதெல்லாம்? மாப்பிள்ளை தம்பி, எல்லாம் நல்ல விஷயம்தான். இன்னைக்கு உனக்கும் காவியாவுக்கும் சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தமா? என்ன சொல்றீங்க? இதெல்லாம் காவியாக்கு தெரியுமா? ஆ ஏப்பா, காவியாவுக்கு தெரியாம எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? எல்லாம் அவளுக்கும் தெரியும். காவியாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. காவியாக்கு தெரியுமா? அவ என்ன சொன்னா? அவ என்ன தம்பி சொல்ல போறா? அவளுக்கும் சம்மதம் தான். நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க தம்பி. இவங்க ஏன் காவியாவை புரிஞ்சுக்காம இதெல்லாம் ரெடி பண்றாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சு. ஆமா மாப்ள, கல்யாணமும் முறையா நடக்கல, நாங்களும் உங்களுக்கு எதுவும் செய்யல. அதனால தான் உங்களை கேட்காமையே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம். தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பட்டு வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு ரெடி ஆயிடுங்க. அந்த ரூம்ல போய் ரெடி ஆயிடுங்க. இந்தாங்க. கண்டிப்பா இவங்க காவியாவை கட்டாயப்படுத்தி தான் இதுக்கு ஒத்துக்க வச்சிருப்பாங்க. இது நம்ம காவியா கிட்ட பேசியே ஆகணும். போங்க தம்பி. ம். அப்பா, என்னம்மா? அம்மா படத்துக்கு கூப்பிடுறாங்க. எனக்கு போவே விருப்பம் இல்லப்பா. என்ன பண்றது? ம். சரி, அவ கூப்பிட்டானா போயிட்டு வாமா. சரிப்பா. ஏய், வண்டி புக் பண்ணியாடா? புக் பண்ணிட்டேம்மா, இதோ வந்துருவாரு. ம். உங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டதும் இல்லாம தீபக்கோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டீங்கல்ல. ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? ரேவதி. சரி காவியா, நாங்க வெளியே இருக்கோம். என்ன ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு பாட்டி. சரி சரி. வாங்க மாப்ள. ராணி, ஒரு நிமிஷம் வாங்கலாம். கூப்பிடுறாருல, போ. என்ன தீபக்? ஏங்க, காவியா உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க ராணி. அது அவ எதுவுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறா. எதுவுமே பேசலையா? சரி, நான் போய் என்னன்னு கேக்குறேன். தம்பி தம்பி, ஆ? நில்லுங்க. எங்க போறீங்க? காவியாவை பார்க்க. இருங்க தம்பி, இப்படி அவசரப்பட்டா எப்படி? எல்லாத்துக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க இங்கேயே இருங்க. காவியா, காவியா.